கொர்நேலியு என்று சொல்லுகிற 100க்கு அதிபதியாக இருக்கிற ஒரு ஆபீசர், அவருடைய வாஞ்சை என்ன தெரியுமா? மெய்யான தேவனை கண்டுகொள்ள வேணும். உங்க வாழ்க்கையில் என்னங்க வாஞ்ச, என்னங்க ஆசை? அந்த வாஞ்சியும் ஆசையும் இப்போ திடீர்னு இயேசு தோன்றாரு வச்சுங்க, அங்கே உட்காந்துருக்கீங்கல்ல, திடீர்னு இயேசுங்க முன்னாடி நின்று என்னையா வேணும்னு கேட்குறாரு, என்ன சொல்லுவீங்க? திரும்பி போகிறதுக்கு டிக்கெட்டுக்கு பணம் இல்லைன்னு சொல்லுவீங்க, அல்லது இந்த ஐயா கிட்ட சொல்லி கொஞ்சம் டீயை கூட்டி கொடுக்க சொல்லுவீங்களா? 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்தில் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாக அல்லது ஓப்பனாக தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. வாவ், என்ன ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தரிசனம். அவர் என்ன சொல்றாரு? இவ்வளோ நாளாக நீ ஜெபித்த, இத்தனை மாதங்களா, வருஷங்களாக, நீ யூத குலத்தில் பிறந்தவன் அல்ல, புறஜாதியான். ஆனால் உன்னுடைய ஜெபமும் அதோடு கூட நீ செய்கிற உதவிகள், இந்த ஆளுடைய ஜெபமும் அதுக்கு சப்போர்ட்டுவாக உதவி செய்கிற நம்பர் 1 மேன் வந்தால். இங்கே நிறைய பேர் உதவி செய்ய இருக்கிறீர்கள், தொடர்ந்து செய்யுங்க. ஒரு நாள் அது வீண் போகாது, திரும்பி வரும். ஆண்டவரை திருப்பி கொடுப்பார். உங்கள் தலைமுறையில் கிடைக்கலனாலும் உங்கள் பிள்ளைகளுடைய தலைமுறை அது வரும். அப்பேற்பட்ட ஆண்டவராக இந்த ஆண்டவர். அதனால் இயேசுவுக்காக பாடுபட்டு உதவி செய்து பணத்தை வாரி அரைச்சு பலத்தை எல்லாம் கொடுத்து ஒரு நாளும் வீண் போகாது. அதை சொல்லும்போது எனக்கு என்ன ஞாபகம் வருதுன்னா, பல வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பாச ஃபெலோஷிப் ஆரம்பிக்கணும்னு நான் விரும்பினேன். ஆண்டவர் அந்த விருப்பத்தை பார்த்தார். அது அவருக்கு அது பிரியமாக இருந்தது. அதனால் நான் எதிர்பார்த்த போதகர்களையும் கொடுத்தார், நான் எதிர்பார்த்த பணமும் கொடுக்கிறார். அப்போ தான் நான் உங்களுக்கு சோறு போட முடியும், உங்களுக்கு டீயே கொடுக்க முடியும். இது ஏன் பணம் அல்ல, அவரது. இனி அதோட விட்டுருன்னு நினைக்காதீங்க. உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். அங்கே போய் சாப்பிட்டு வந்து இல்லை, டீயே வாங்கிட்டு வந்து இல்லை, உங்ககிட்டையும் கணக்கு கேட்பார். கேட்பாரா கேட்க மாட்டாரா? எதுக்காக அங்கே போனேன்னு கேட்பார். கேட்கப்பாரா கேட்க மாட்டார். ஏதோ உதவி கிடைக்கணும்னு போனேன் அப்படிங்களா? எல்லாவற்றுக்கும் மேலாக இங்கே செய்த ஆராதனை, துதி, ஸ்தோத்திரங்கள், வேத வசன ஆராய்ச்சி, அதுதான் மேலானது. சாப்பாடை விட அது மேலானது, டீயை விட அது மேலானது. சாப்பாடு வேணும், டீயே வேணும், ஆனால் அதுதான் மேலானது. ஸோ பேதுருக்கு தேவை ஊழியம். எந்த மாதிரி ஊழியம் தெரியுமா? தேவனாலே தெரிந்து கொண்டு ப்ரிப்பேர் பண்ணின மனுஷனுக்கு சுவிசேஷம் சொல்லணும். அப்படிப்பட்ட ஊழியம். புரிஞ்சுதா? ஆண்டவர் கொர்நேலியை ப்ரிப்பேர் பண்ணுறாரு, ரெடி பண்ணுறாரு. பேதுரு வர்றதுக்கு முன்னாடியே, பேதுரு வந்த பிறகு இந்த அவனுக்கு ஊழியம். உங்கள் ஊழியத்திலையும் தேவன் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டிருக்கிறார், செய்வார். நீங்கள் ஆத்துமாக்களுக்காக செய்த ஜெபம் வீண் போகாது, நீங்கள் ஆத்துமாக்களுக்காக சிந்தின கண்ணீர் வீண் போகாது. இயேசுவின் நாமத்தில் ஒரு சல்லி காசு செலவு பண்ணாலும் அதுக்கும் ஆண்டவர் பதில் கொடுப்பார்.
அந்த கொர்நேலியை குறித்து பார்க்கும்போது பாருங்க 2 வசனத்தில், தேவ பக்தி உள்ளனும் ஒன்று, தன் வீட்டார் அனைவரோடும். நான் அதை வாசிக்கும் போது நினச்சேன், நம்ம வீட்டில் சரியில்லையே, பையன் கீழ் படிஞ்சா பொண்ணு கீழ் படிக்க மாட்டேங்கிறா, பொண்ணு கீழ் படிச்சுன்னா பொண்டாட்டி கீழ் படிக்க மாட்டேங்கிறா. உண்டா இல்லையா? உண்டா இல்லையா? நம்ம குடும்பம் தெரியும் பாருங்க விட்டுக்கன்னு. சில சமயத்தில் மனைவிக்கு தெரியாமல் ஒழித்து புறப்பட வேண்டியதாக இருக்குது. இந்த புறஜாதியாகிய கொர்நேலியு தன் குடும்பத்தானும் தன் குடும்பமும் ரொம்ப முக்கியங்க. குடும்பம், கணவன் மனைவி பிள்ளைகள், குடும்பம் ஊழியத்தை விட முக்கியம். ஒத்துக்கொள்கிறீங்களா இல்லை ஒத்துக்கொள்ள மாட்டீங்களா? ஏன் குடும்பம் ஊழியத்தை விட முக்கியம்? உங்களுக்கும் உங்கள் துணைவியாருக்கும் சரியில்லைன்னா, உறவு சரியில்லைன்னா, அதை சரி பண்ணாமல் நீங்கள் ஊழியத்து புறப்பட்டு வந்துட்டீங்கன்னாக்கா, அந்த அம்மா கிட்ட நான் போய் கேட்குறேன்னு வச்சுக்கோ, ஐயா எங்கே போனார், எங்கேயோ சுற்றிட்டு பைபிள் தூக்கி சுற்றிட்டு இருப்பார், எங்கேயோ யாருக்கு தெரியும்? அது சரியான சமாதானமான குடும்பம் அல்ல. அந்த கொர்நேலியு வாழ்க்கையில் நம்ம பார்க்குறது என்ன? தன் குடும்பத்தை சீராய் சரியாய் நடத்துகிற அற்புதமான புறஜாதியான். அவன் கிறிஸ்துவன் அல்ல. போக போக தான் தெரியும் அவன் எப்படி இயேசுவை ஏற்றுக்கொண்டான் என்று. தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனும் ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்கிறவன். இந்த 3 காரியத்தையும் நிச்சயமாக பரிசுத்தமாய் வாழ்ந்தது, நிச்சயமாக ஜெபம், இப்படிப்பட்ட காரியங்களை ஆண்டவர் கவனமாய் உன்னிப்பாய் கவனித்து உங்களுக்கு பிரதிபலன் அனுப்புகிறார். அந்த மிலிட்டரி மேன், புறஜாதியான், பொதுவாக போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யோக்கியங்க இருப்பாங்களா? போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல யோக்கியங்க இருப்பாங்களா? இருக்கிறாங்க. எத்தனை பேருங்க? போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனீங்கன்னா அந்த ஹெட் கான்ஸ்டேபிளுக்கு அல்லது எஸ்ஐக்கு சம்திங் கொடுக்கலன்னா அப்புறம் ஜெபம் பண்ண வேண்டியதான். மேலே ஆண்டவரே ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறாரு. ஆனால் சம்திங் கொடுத்தீங்கன்னா ஜெபம் வேண்டியதில்லை, அந்த சம்திங் வேலை செய்யும். அதுதான் மிலிட்டரி போலீஸ். நல்லவங்க இருக்காங்க, ஆனால் ரொம்ப குறைவு. அதில் ஒரு ஆள் தான் இந்த கொர்நேலியு. பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்த கொர்நேலியை கவனிக்கிறார். பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் அந்த ஆபீசரை கண்ணும் கருத்துமாய் பார்க்கிறார். எந்த விதத்தில் இவனுக்கு நான் நன்மை செய்வேன், எந்த விதத்தில் இந்த கொர்நேலியுக்கு நான் கதவை திறந்து கொடுப்பேன், எந்த விதத்தில் அவன் இந்த கொர்நேலியை தேவனுடைய பிள்ளையாய் மாற்றுவேன், என்ன செய்வேன். அதுக்கு ஆதாரமாக ஆண்டவர் தேடினது கொர்நேலியுடைய தர்மம், கொர்நேலியுடைய ஜெபம், கொர்நேலியுடைய நம்பிக்கை, விசுவாசம், தேவனுக்கு பயந்து வாழ்ந்த விதம். மிலிட்டரியில் இருந்தாலும் தேவனுக்கு பயந்த மனுஷன். பாஸ்டராகிய நமக்கு இந்த மாதிரி தரிசனம் வர்றதில்லை. ஆனால் மிலிட்டரியில் இருக்கிற அவருக்கு உங்களுக்கும் எனக்கும் கிடைக்காத தரிசனம் கிடைக்குதாகும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. 2 என்ன பண்ணுதாமா? நினைப்பூட்டுகிறது. யாருக்கு? ஆண்டவருக்கு. ஆண்டவருக்கு நாம் செய்கிறவைகள் நினைப்பூட்டுகிறது.
நாம் பாவம் செய்தால் அந்த பாவத்தை குறித்து அவர் அறிந்து கொள்ளுவார். நாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தால் பரிசுத்தத்தை குறித்து அவர் அறிந்து கொள்ளுவார். நாம் பரிசுத்தாவிக்கு எதிர்த்து நின்னாக அதையும் அறிவார். அதுபோல பரிசுத்த கீழ்ப்படிந்து அந்த பரிசுத்தாவுடைய உதவியில் ஊழியமான அதையும் ஆண்டவர் கவனிக்கிறார். வாவ், என்ன மாதிரி ஆண்டவர்! எதுக்காக கவனிக்கிறது தெரியுமா? நம்மை ஆசீர்வதிக்க, நம்மை உயர்த்த, நம் மூலம் அவருடைய நாமம் மகிமைப்பட. தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியிலே வந்து எட்டினது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷனை அனுப்பி பேதுரு என்று மறுபேர் கொண்ட சீமோனை. வந்த தேவதூதன் இந்த சீசன், அதான் பேதுருவ சீசன் வந்து கொர்நேலியிட்ட பேசிட்டு இருக்காரு. அப்போ சீசன் என்ன செய்யல, எருசலேமில் ஒரு பிரசங்கர் இருக்காரு, என்ன பேருன்னு தெரியலையே எனக்கு, ஞாபகம் வரமாட்டேங்குது, இங்கே இருக்குது வரமாட்டேங்குது, அப்படியெல்லாம் சொல்லலை. மாறா என்ன சொல்கிறாரு, பேதுரு, அப்புறம் சீமோன் ஆகிய பேதுரு. இந்த ஆண்டவர் எவ்வளவு டீட்டெயிலா இருக்கிறாரு, அதான் நாங்கள் பார்க்கிறது. இஸ் வெரி டீட்டெயில்டு காட். துல்லியமாய் கவனிக்கிறவர், மேலோட்டமாய் கவனிக்கிறவர் அல்ல, மிக துல்லியமாக நாம் நடக்கிறது, நாம் செய்கிறது, நாம் பேசுகிறது மிக மிக துல்லியமாக. இந்த துல்லியமாக தேவனுக்கு வாழ வேண்டும் என்றால் எது தெரியுங்களா முக்கியம்? சுத்த மனசாட்சி. பரிசுத்தாவியினால் கொடுக்கப்படுகிற சுத்த மனசாட்சி. பிரியமானவர்களே, பல சமயங்களில் நம்ம வாழ்க்கையில் அழுக்கு இருக்கும்போது நம்முடைய ஊழியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராகும். சில சமயங்களில் அப்போ நம்ம என்ன நினச்சிக்குவோம், என் பரிசுத்தினால தான் இந்த ஊழியம் வளருது. உன் பரிசுத்தினால அல்ல, உன்மேல் அவர் வைத்திருக்கிற சுத்தத்தினால. அதே போல் ஒரு நாளைக்கு கேட்பார், இந்த இடத்துல ஏன் இப்படி இருந்த, இந்த இடத்துல ஏன் இப்படி பண்ணின என்று மனசாட்சி மூலம் விசாரிக்கிற நியாயாதிபதியாக்கும் நம்முடைய ஆண்டவர். பேதுருக்கு தெரியுமா இந்த ஆள் அனுப்புகிற விஷயம்? இனி 6ஆம் வசனத்தில் அவன், அதாவது பேதுரு, தோல் பதனினுடைய தோல் பதகிற வரமாட்டேங்குது. இன்னொரு சீமோன், 2 சீமோன், பேதுருவாகிய சீமோன், தோல் செருப்பு தைக்கிறது சீமோன். தோல் படுதுன்னா யார் செய்வாங்க? அது எந்த ஜாதி செய்வாங்க தெரியாதா? எங்க இவ்வளோ பெரிய அப்போஸ்தலன் எங்க அனுப்புறாரு? ஆண்டவரே, என்னுடைய டிக்னிட்டி என்ன ஆண்டவரே, நான் பெந்தகோஸ் நாளில் நான் போய் பிரசங்கம் என்ன, என்னை போய் இந்த செருப்பு தைக்கிற வீட்டுக்கு அனுப்புறீங்களே. இதில் என்ன தெரியுது? ஆண்டவர் ஜாதி வித்தியாசம் பார்ப்பது இல்லை. இன்னொன்று சேர்த்து சொல்கிறேங்க, உலகத்தினுடைய சில நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன். இந்த இந்திய தேசத்தை தவிர இந்த ஜாதி பேய் எந்த நாட்டிலும் கிடையாது. ஆப்பிரிக்கா போனேன், எத்தியோப்பியாவுக்கு போனேன், இங்கிலாந்து போனேன், அமெரிக்காவுக்கு போனேன், கொரியாவுக்கு போனேன், சிங்கப்பூர், மலேசியா, எங்கேயுமே ஜாதி பிரச்சனை கிடையாது. இந்த புஸ்தகம் வாசிக்க வாசிக்க உங்களையும் என்னை தூய்மைப்படுத்தும். இந்த புஸ்தகம் வாசிக்க வாசிக்க உங்களுக்கு எனக்கும் பரலோகத்துக்குள்ள உறவை சரி செய்து கொடுக்கும். இதை வாசிக்க வாசிக்க தியானிக்க தியானிக்க அந்த தேவனும், தூரத்தில் இருக்கிற அந்த தேவனும், பூலோகத்தில் இருக்கிற நானும் நீங்களும்
உறவு கொண்டாடிட்டு இருப்போமாக. இதெல்லாம் நான் வாசிக்கும்போது நினச்சேன், ஆண்டவரே, கொர்நேலியு, பேதுரு, ராஜா சொல்றாச்சு, வா, அவர் சொன்னது நிஜமாகுமோ? அடுத்த மாதம் யாரும் வரமாட்டீங்க. தேவன் இங்க இருக்கிறார், இயேசு இங்க இருக்கிறார், பரிசுத்தாவியார் இருக்கிறார், சத்திய வேதவசனம் இங்க இருக்கிறது. நீங்க நின்னுக்கும் நினைச்சாலும் அவர் உங்களை விட மாட்டார். ஸோ பேதுரு 5 வசனம் அல்லது 6 வசனத்தில் எந்த தயக்கமும் காட்டலை. அடுத்தது அந்த 6 வசனம் வாசிங்க. இதில் என்ன புரியுது? யார் பேசுறாது? பேசுறது யாரு? தேவதூதன் தானே. எல்லாத்தையும் சொல்லிட வேண்டியது தானே. அங்கவோ அவர் சொல்லுவார். அப்ப நீங்க எதுக்கு வந்தீங்க? இதுல இருந்து என்ன தெரியுமா? உனக்கு கொடுக்க வேண்டிய செய்தியை இன்னொரு ஊழியக்காரன் மூலம்தான் கொடுப்பார். உனக்கு கொடுக்க வேண்டிய உதவித்தொகையை இன்னொரு ஊழியக்காரன் மூலம் தான் கொடுப்பாராக்கும். உனக்கு செய்ய வேண்டியதை இன்னொரு மனுஷன் மூலம் தான் கொடுப்பார். அதனால் எந்த மனுஷனையும் பகைச்சிக்காதீங்க. ஏன்னா எந்த ஆளை நீங்கள் பகைச்சிங்களோ அந்த ஆள் மூலம் தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகுது. அதனால தான் இயேசு மன்னிச்சு மறக்கிறத அதிகமாக பேசியிருக்காராக்கும். இயேசுக்கு விரோதிகள் யாருமே கிடையாது. இயேசுவை விரோதிகள் இருந்திருக்கலாம், புரியுதா? எனக்கு ராஜா சொல்றார், எனக்கு விரோதிகள் யாருமே கிடையாது. என்னை விரோதிகள் இருப்பாங்க. இப்போ இந்த கூட்டத்தில் கூட யாராவது இருப்பீங்க, கை தூக்க வேண்டாம். கிறிஸ்துவ விரோதி இருக்கக்கூடாது. விரோதி இருந்தாக்க இன்றைக்கே நீ ஆண்டுகிட்ட ஒப்புருவாகும். உங்க மாமியார் விரோதியா? உங்க மச்சான் விரோதியா? உங்க அக்கா புருஷன்? ஏன் அந்த புஸ்தகம் உள்ள போய் எபிரேயரில் இருக்கிற வசனம் தெரியுமா? ஊனையும் தோண்டி எடுத்து பரிசுத்தமுள்ள தேவனுக்கு பரிசுத்த விசுவாசியாய் நிறுத்துற புஸ்தகமாக இந்த வேத புஸ்தகமும் பரிசுத்தாவியானவர். நாம் செய்த அத்தனை பாவங்களை மன்னிக்கிறதுக்கு இயேசுவின் ரத்தம் போதுமானதாக இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவருங்க. 13ஆவது வயதில் தான் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். அப்போ தான் அவர் என்னை தேடி வந்தார், என்னுடைய 13ஆவது வயதில். இன்னைக்கு 50, 60, 70 வருஷம் கழிச்சு அவர் இன்னும் எனக்கு போதுமானவராகவே இருக்கிறார். அதே தான், அந்த சாட்சி தான் உங்கள் சாட்சியும். ஏழாம் சொன்ன கொர்நேலியு தன்னுடனே பேசின தேவதூதன் போன பின்பு தன் வீட்டு மனுஷருடைய 2 பேரையும் தன்னிடத்தில் சேவிக்கிற போர் சேவைகள் தேவ பக்தியுள்ள ஒருவனையும் அழைத்து, அந்த மிலிட்ரியில் ஜெபிக்கணும் இருந்திருக்கிறாங்க, அந்த மிலிட்ரி ஆர்மியில் தேவனுக்கு பயந்தும் இருந்திருக்கிறாங்க, போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில், இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் தேவனுக்கு பயந்தோடு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆட்களை ஆண்டவர் எழுப்புகிறார்.
9ஆம் வசனம், மறுநாளில் அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் நடந்து தான் போகணும், இல்லைன்னா கழுத. அன்னைக்கு கார் எல்லாம் கிடையாது, பைக்கும் கிடையாது, நடந்து போகணும், நான் கழுதியில் போகணும். மறுநாளே அவர் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபத்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்தில், அது பக்கத்தில் எழுதி வச்சுங்க, நூன், மத்தியான வேலை. இது யூதரோட டைம், 6ஆம் மணி, 6வது மணி. ஆக்சுவலி மத்தியான வேலை. மத்தியான வேலையில் பேதுரு ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டுக்கு ஏறினான். உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும் பேதுரு எப்படிப்பட்ட ஆளுன்னு. இயேசுவோடு இருந்தபோது இயேசுவை காட்டி கொடுத்தது, மறுதளிச்சது. அந்த பேதுரு ஜெபத்துக்கு முதல் இடம் கொடுக்கிறார். உங்கள் ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஜெபத்தை தள்ளி போடுறோமா? ஜெபத்தின் மூலமாக இந்த இயேசுவை தொடர்பு கொள்ள முடியும். என் வாழ்க்கையிலிருந்து இன்றைய காலையில் எழுந்து போன ஒரு வாரமாக எனக்கு உடம்பு சுகம் இல்லை. இன்றைய காலையில் கண்ணை விழிச்ச உடனே ஆவி சொல்லுது, என்னுடைய ஆத்மா சொல்லுது ஃபெலோஷிப் போகணும். சரின்னு சொல்லுது, அங்கே எதுக்கு போகிற, இன்னும் கொஞ்சம் நேரம் படுத்து தூங்கு. நான் ஆவியினுடைய பேச்சை கேட்டு போவேன், அவளை சேர்ந்து ஸ்தோத்திரம் சொல்லுவேன், வீட்டில் இருக்க மாட்டேன். அப்புறம் என்ன பண்ணுறது தெரியல, பேசாம போயிடுச்சு. நீங்கள் துணிஞ்சு நின்று பாருங்க, அந்த பயம் ஓடிடும். துணிஞ்சு நின்று பாருங்க, அந்த சந்தேகம் ஓடிடும். துணிஞ்சு நின்று பாருங்க, ஊழியத்தில் இருக்கிற தடைகள் மாற ஆரம்பிக்கும். தடையில் சொன்னேன், இந்த சிஏஜி பங்களால் தான் நாங்கள் குடியிருந்தோம். வந்த சமயத்தில் ஒரு நாள் ராத்திரி 12 மணிக்கு, ஒருவேளை பாஸ்டர் சார்ல்ஸு தெரியும், மத்தியில் இருக்கிற சார்ல்ஸு, ஒரு 100 பேர் சூழ்ந்துட்டாங்க என்ன ராத்திரி 12 மணிக்கு. ஏன்னா என்னமோ இயேசு கிறிஸ்து நீங்கள் பற்றி சொல்கிறியாமா, 3 நாளைக்கெல்லாம் நீ வீட்டை காலி பண்ணிட்டு போயிடணும், பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிகிட்டு, இல்லைன்னா கொலை செய்வாங்க. அந்த ராத்திரி 12 மணிக்கு 100 பேரோடு வந்து என்னை சூழ்ந்து நின்று நடுராத்திரியில், அந்த கார் லைட்டை தவிர வேறு லைட் இல்லை, மிரட்டிட்டு போகும்போது எனக்கு அப்போ பயமே தெரியல. அப்புறம் அவன் போயிட்டான். இப்போ நான் வீட்டுக்கு போன பிறகு ஒய்ஃப் பார்த்தவர் தான் கிடுக்கிடுன்னு நடக்குது. நினச்சேன், ஆச்சரியமாக இருக்கு. அங்கே பயம் இல்லாமல் இருக்கு, ஆண்டு உதவி செய்தார். இங்கே அந்த உண்மையான பயம். இனி கேளுங்க, எந்த ஆள் என்னை கொலைசேன்னு சொன்னாரோ அந்த ஆள் டிஎம்கே செக்ரட்டரி ராஜமாணிக்கம், சத்தியமங்கலக்காரருக்கு தெரியும் நினைக்கிறேன். அந்த பார்த்துருக்கீங்க, டிஎம்கே செக்ரட்டரி. அந்த ஆளுடைய தலை துண்டாயிட்டா இருக்கும். அப்படி செய்யணும்னு நான் ஜெபிக்கவே இல்லை. ஆனால் ஆண்டவர் செய்தது அப்படித்தான். அதனால் இயேசுவோடு கூட, ஆவியானவரோடு கூட, திரியேக தேவனோடு கூட, பரிசுத்தவான்களோட உங்கள் உறவு சரியாக இருக்குமானால் எந்த பேயும் எந்த பிசாசும் எந்த பொல்லாத மனிதர்களும் உங்களை தொட முடியாது என்று இயேசுவின் நாமத்தில் சொல்லி உற்சாகப்படுத்துகிறேன். பத்தாம் வசனம், பேதுரு மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாயிருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து, ஞான திருஷ்டின்னா தரிசனம், வேற ஒன்றும் இல்லை, வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 மூலைகளிலும், முனைகளிலும் 4 முனைகளிலும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தண்ணீர் இறங்கி தரையில் அந்த 9ஆம் வசனத்திலிருந்து கீழே 18 வசனம் வரை ஆண்டவர் சின்ன ஒரு கதையை சொல்லித்தான் ஊழியத்திருக்கிற நமக்கு, என்ன போல மக்கு மண்டையுள்ளவர்களுக்கு கதை சொல்லித்தான் புரிய வைப்பாராகும்.
தாவீது பாவம் செய்த போது அவர் மறைச்சிட்டார். ஒருத்தருக்குமே தெரியாது நினச்சிட்டு இருந்தார். தெரியுமா யார் போனாங்க? நான் தான். அவர் போய் என்ன சொன்னது தெரியுமா? கதை. ஆண்டவர் பல சத்தியங்களை கதை மூலமாக புரிய வைக்கிறாராகும். புதிய ஏற்பாட்டில் இயேசு உவமைகள்னால சத்தியத்தை புரிய செய்தாராகும். ஏராளமான உவமைகள். பதினாலாம் வசனம் பாருங்க, வாசிங்கம்மா. ம் ம் 15 வாசிங்கம்மா. ம் ஆமாம். ம் ஓகே, தேங்க்யூம்மா. இப்போ என்ன ஆண்டவர் என்ன பாடத்தை பேதருக்கு படிக்கிறாருங்க? நாங்கள் யூதர்கள் உயர்ந்த ஜாதி புறஜாதி மக்களை சேர்க்கக்கூடாது, அவங்களோட உணவு செய்யக்கூடாது. ஒரு சில மாதங்களுக்கு முன்னே ஒரு புது விசுவாசி அவரை சந்திச்சு நான் கேட்டேன். அவர் புதுசாக ரசிக்கப்பட்டவர். ஐயா, நீங்கள் எந்த நிலைமையில் இருந்தாலும் என் ஆண்டவர் அந்த நிலைமைக்கு இறங்கி வந்து உன்னை தூக்கி ஆசீர்வதித்து உயர்த்துகிற தேவனாக்கும் இந்த பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். கொஞ்ச நேரம் முன்னாடி கதை சொன்னல, எனக்கு பதவி கிடைக்கிறதுக்கு நிலைமை இருந்தது. ஒரு பாஸ்டர் எழுதி விட்டார், அவன் தாழ்ந்த ஜாதி கொடுக்காதீங்கன்னு. அந்த வெள்ளைக்காரன் என்ன பதில் தெரியுமா அந்த ஆளுக்கு, அந்த பாஸ்டருக்கு? இல்லை, இந்த மாதிரி ஆளுகிட்ட தான் நீ அண்டரில் வேலை செய்யணும். உங்களுக்கு கீழே நீங்கள் தேவனோடு இருக்கும்போது நீங்கள் மேலே, உங்களுக்கு கீழே பல வேலையாட்களை அனுப்ப தேவன் சித்தமுள்ளவராக இருக்கிறாராக. உங்கள் ஊழியத்தில் அவர் பல ஊழியக்கான அனுப்ப சித்தமுள்ளவராக இருக்கிறார். நீங்கள் உங்கள் ஊழியம் வளரணும்னு நீங்கள் நினைச்சு ஆசைப்படுறதை விட பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஊழியம் வளரணும் அதிகமாய் பிரியப்படுகிறார். நம்புறீங்களா?